ஹாய் ஸ்டெஃபம் நேர்களே, இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன விஷயம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, உலகமே உற்று நோக்கிற இந்தியாவின் மக்களவை தேர்தல் இப்பொழுது நடந்துட்டு இருக்கு. ரொம்ப விறுவிறுப்பாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவில் மறுபடியும் யார் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியே இருக்கு. அண்ட் இன்னைக்கு அவங்களது வாக்குகளை எல்லா செலிபிரிட்டிஸும் காசு பண்ணிட்டாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து அஜித்குமார் தனது ஓட்டை காசு பண்ணிட்டாரு. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், இப்பொழுது புதிதாக அரசியல் கட்சியை ஆரம்பித்த தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக, அதுவும் எப்படின்னா கண்ணு முன்னாடியே ரியல் லைஃப் சர்க்கார் படத்தை நம்ம முன்னாடி காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரு கோட் படத்துல படப்பிடிப்பு ரஷ்யால நடந்துட்டு இருக்கு, அதை நிறுத்திட்டு ஓட் பண்றதுக்காக வேண்டி அதிரடியா உடனே ஏர்போர்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து வேல்ஸ் ஸ்கூல்ல வந்து அவர் வாக்களிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது வந்து அகேன் சர்க்கார்ல எப்படி அவர் யூஎஸ்ல இருந்த ஒரு சிஇஓ வந்து ஓட் பண்றதுக்காக வருவாரோ, அதே மாதிரி ரியல் லைஃப்ல சர்க்கார் படத்தை நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருக்காரு தளபதி. அண்ட் இதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர் காசு பண்ற அந்த இடத்துக்கு போறதுக்கே வந்து நிறைய தடுமாற்றங்கள் ஏற்பட்டது. ஏன்னா மக்களும் சரி மீடியாவும் சரி அவரை சூழ்ந்து அங்க எல்லாருமே அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெரிசலே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் போலீஸ் உதவியால ஃபைனலி விஜய் வந்து ஓட்டிங் பூத்துக்கு ரீச் பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஓட்டிங் பூத்ல கூட வந்து பாத்தீங்கன்னா, அவர் ஆல்மோஸ்ட் யாருக்கு ஓட் பண்ணாரு அப்படின்ற அளவுக்கு கூட வந்து வீடியோ இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ட்ரெண்டிங்கா கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக தளபதி விஜய் அவரது வாக்கை இப்பொழுது பதிவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, டிவிகேட ஒபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல கூட நான் எனது உரிமையை நான் பண்ணிட்டேன், எனது கடமையை நான் நிறைவேற்றிட்டேன், அதே மாதிரி உங்க கடமையும் நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த முறை சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் அண்ட் இது ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, புரட்சி தளபதியும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்ல லாஸ்ட் டைம் எப்படி தளபதி வந்து சைக்கிள்ல போயிட்டு ஓட் பண்ணாரோ, அதே மாதிரி புரட்சி தளபதியும் இந்த முறை ட்ரை பண்ணியிருக்காரு. எதுவோ ஸோ இந்த முறை மாற்றம் நடக்குமா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொஸ்டனா இருக்கு. 2026ல இதை விட இன்னொரு மாற்றம் வருமா இல்லையா அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இன்னைக்கு ட்விட்டர்லையும் சரி எல்லா சோஷியல் மீடியாலையும் இந்த எலெக்ஷனும் சரி டிவிகேட தலைவர் விஜயும் சரி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. அந்த தகவலோட இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களை ஷீதா. பை, டேக் கேர்.